Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சென்டர் மார்க்ஸ் உடைய பேப்பர் ப்ரெசன்டேஷனுடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து 10th மேக்ஸை வந்து பப்ளிக் எக்ஸாமில் முழுமையாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்டா நீங்கள் வந்து பேப்பர் ப்ரெசன் வந்து இப்படி பண்ணணும். இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். 10th மேக்ஸில் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் தான். பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் பேப்பர் தான் இது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தமிழ் மீடியத்துடைய ஸ்கிரிப்ட்டு. இங்கிலீஷ் மீடியத்துடைய அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதோடைய பிடிஎஃப் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக செக் பண்ணுங்கள் எப்படி வந்து பேப்பரை வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க. இப்போ மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ் இருக்குது. நீட்டாக 1 மார்க்ஸ் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் அதுக்கு ப்ராப்பரான ஆப்ஷன்ஸோடு எழுதணும். ஆப்ஷன் இல்லாமல் 1 மார்க்ஸ் தயவுசெய்து எழுதாதீங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் எழுதினாலும் அது வேலி பண்ண மாட்டாங்க. இப்போ 14 1 மார்க்ஸ் வந்து நீட்டாக அழகாக இட விட்டு நீட்டாக எழுதுங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10 அட்டன் பண்ணணும். நீங்கள் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் 28வது கொஸ்டின் 2 மார்க்ஸையும் 42வது கொஸ்டின் 5 மார்க்ஸையும் தயவு செய்து அதைத்தான் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து டிக்னாமெட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஒவ்வொரு சாப்டரில் 2 மார்க்கும் 5 மார்க்ஸும் ரேண்டமாக தான் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இல்லாமல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுடைய ரஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் எங்கே பண்ணணும்னா பேப்பருக்கு கீழே பண்ணணும். பேப்பரில் சைடில் பண்ணாமல் ஒரு பேப்பருக்கு கடைசியில் ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் இட விட்டு எல்லா பேப்பர்லேயுமே நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ரஃப் ஒர்க்கு உங்களுக்கு எந்தெந்த பேஜில் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் அந்த பேப்பரில் கடைசியில் தான் பண்ணணும், சைடில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தளவுக்கு யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸா, மீட்டரா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, லிட்டரா அப்படிங்கிற யூனிட்ஸ் வந்து போடணும். அதே மாதிரி சைன் ப்ளஸ்ஸா மைனஸா இது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம். 8 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரஃப் டயக்ராம் வந்து போடணும். அதுக்கு 2 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க பப்ளிக் எக்ஸாமில். ஸோ ப்ரொசீஜர்ஸ் எழுதணுமா, செய்முறை எழுதணுமாண்டா செய்முறை தேவையில்லை. ஸோ சில பள்ளிகளை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்கள் அதை எழுதினாலும் தவறு கிடையாது. இங்கே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள். 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, கிராஃப் வந்து எப்படி போட்டிருக்காங்க, நீட்டாக வந்து மார்க்ஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கண்டா இந்த ஸ்கிரிப்டில் எந்த விதமான அடித்தல் திருத்தலுமே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் மேக்ஸில் வந்து முழுமையாக நீங்கள் எழுதிட்டீங்க, பிழை இல்லாமல் எழுதிட்டீங்க, எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லைண்டா உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். இப்போ நம்ம 10th நம்ம சேனலில் ஒவ்வொரு பாடத்திற்குமே முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்குரிய பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். அது இல்லாமல் உங்களுக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்கும் அப்லோட் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த பேப்பர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.